இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் அவரைக்காய வந்திருக்கிறோம். வளவுக்குள்ள பின்பக்கம் இருக்குது. இந்த அவரைக்காயல் நிறைய காய்ச்சிருக்குது. இப்படி இப்படி கொத்து கொத்தா நிறைய காய்ச்சிருக்கு. இன்றைக்கி தான் காய்ச்ச போகிறோம். இது கீழே நாங்கள் திப்பிலி மரம் வச்சுருக்கிறோம். இது மிளகு திப்பிலி அண்டு காய்ச்சல் தனிமலுக்கு அவிச்சு கொடுக்குறது பிள்ளைகளுக்கு. இது அப்படி நீட்டுக்கு பழந்துருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறாக்களுக்கு இதை காய்ச்சி பழக்கப்பட்டாக்களுக்கு இந்த மரங்களை பார்க்கல ஒரு ஆசை வரும். அப்படி ஒரு அன்பு நேரம் கேட்டிருந்தா இந்த கண்டை தன் கனகாலம் காணவும் இல்லை. இந்த காயை காய்ச்சி காட்டும் கொண்டு இன்றைக்கு நாங்கள் ஆயிரத்தோட சமைச்சு காட்டுறோம். அஞ்சு வளர்ந்துட்டோம். இனி வாங்கோ எப்படி வெட்டி சமைக்கிறேன்னு பார்ப்போம். சின்ன சின்ன வெட்டினா அவரைக்காய். இதை நாங்கள் இந்த கறிகளில் தும்பு வரும், அதில் நாங்கள் எடுத்து சின்ன சின்ன வெட்டணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேசிக்காய், உப்பு, கடுகு, பெருஞ்சீரகம், யாழ் சமையல் தூள், நல்லெண்ணெய், முதலாம் பால், 2ஆம் 3ஆம் பால். அடுப்பை மூட்டி தாச்சியை வச்சாச்சு. சட்டி காயட்டும். இந்த சட்டி காஞ்சிட்டு நாங்கள் எண்ணெயை விடுவோம். நாங்கள் வழக்கமாக சமைக்கிற எண்ணெய். நீங்கள் எந்த எண்ணெய் பாவிக்கிறீங்களோ அதை பாவிங்கோ. கொஞ்சம் கடுகை போடுவோம். இப்போ பெருஞ்சீரகம் போடுவோம். கடுகு நல்லா படிச்சுட்டுது. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம். கருவேப்பிலை போடுவோம். பச்சை மிளகாய் போடுவோம். வெங்காயத்தை போடுவோம். நல்லா வதங்க விடுவாங்க. நல்லா வதங்கி பொண்டரமாக வரைக்கும் வெங்காயம். நல்ல பொன்னிறமாக வந்துட்டு இப்போ நாங்கள் இருக்கிற இதையும் பழுகு சொல்ல மறந்துட்டேன். சின்ன சீரகம், கொஞ்சம் சின்ன சீரகம் போடுங்க. ஒரு 2 நிமிஷம் தான் அதை கருக விடக்கூடாது. அது ஒரு வாசம் வரும். வாசம் வந்தோடனே நாங்கள் இந்த காய்களை போடுவோம். சின்ன சீரகம் நல்ல வாசம் வருது. இப்போ காய்களை போடுவோம். எல்லாம் நல்லா பிட்டாட்டி போட்டு எல்லாம் பிட்டாண்டோன்னா நாங்கள் உடனே பால் ஒன்றும் விடக்கூடாது. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மெல்லிய எல்லாம் பிட்டாட்டி நாங்கள் முடிய ஒரு 10-15 நிமிஷம் மெல்லிய நெருப்பில் விடணும். இன்னும் கொஞ்சம் கிடக்க அதையும் போடுவோம். இப்படியே 15 நிமிஷம் மூடி விடுவோம். இடக்கறி எடுத்து திறந்து இருக்கிற எண்ணெயில் வதங்கணும். ஜாடியாக வதங்கலாம் சரி. அப்படியே இதை மூடி விடுங்க. திறந்து பார்ப்போம். இதோட நான் மூடினா பிறகு 3ஆவது இடமாக திறந்து இருக்கேன். ஒரு கால் கிளறி விட்டு மூடி போட்டு போகிறேன். கீழே எரியாமல் இருக்கிறதுக்கு. அதே அந்த எண்ணெயலோடு சேர்ந்து வதக்கப்பட்டு நாங்கள் எண்ணெயில் விடையில தாளிக்க விட்ட எண்ணெய் தான். மாறி 3 இடத்துக்கு மேலே இப்போ நாங்கள் கிளறி போட்டு விட்டுறோம். சரி, நாங்கள் பால்களை விடுவோம். பாலும் இது பெரிய தண்ணி பால், கட்டி பால் இல்லை. மூண்டாம் பால் கீழே தான் இருக்கு. நல்லா இந்த அவரைக்காய்க்கு நியாயமான கீழே நிற்கிது. இதுக்கெல்லாம் தூளையும் போட்டு மூடி விடுவோம். தூள் இது குழம்புக்கு போடுற மாதிரி கணக்க போடக்கூடாது.
இவ்வளோ தூளாக போடணும், கணக்காக போடக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே குழம்பு வச்சுருப்போம், இது பிரட்டல் கறி தானே, அப்போ கொஞ்சம் தான் போடணும். ஒரு நல்லா கிளறி போட்டு உப்பையும் போட்டு மூடி விடுவோம். ஆக கணக்க தண்ணியை விட்டு தலைலண்டு வேண்டாமல் பிரட்டலாக எடுக்கணும். இப்போ இதுக்கு உப்பையும் போட்டுட்டு மூடி விடுவோம். நல்லா இருக்கா கொஞ்சம் நெருப்பாக கூட்டலாம். இப்போ அதே மூடிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு திறந்து கிளறுவோம். இப்போ இதை திறந்து பார்ப்போம். இது நல்லா கொதிச்சுக்குது. இதை நீங்கள் வேணுமெண்டா சின்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வெட்டலாம். நாங்கள் இது இப்போ நல்லா பொக்க கொதிச்சுட்டு நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னா இந்த இது அவியாது, தண்ணி டப்பாட்டு வத்திடும். நெருப்பை நல்லா குறைச்சி விட்டு நல்லா மூடி நல்லா குறைச்சி விடுவோம். கடைசியில் ஒன்றே விடுங்க. அப்படியே மெல்லிய நெருப்பில் நீ புடுங்கணும். அவிஞ்சாப்புறம் தான் இப்போ நாங்கள் திறந்து பார்த்து என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் குறைச்சி விட்டா பிறகு இப்போ தான் துறக்கிறேன் பாருங்க. இப்போ தண்ணி வத்தையில், ஆனால் இதை நல்லா வெஞ்சிட்டு நீங்கள் அப்போத மாதிரி அப்படியே பெரிய நெருப்பில் விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா இது அவிஞ்சிருக்காது, தண்ணி வத்தி இருக்கு உங்களுக்கு. இனி நெருப்பை கூட்டுவோம். நெருப்பை கூட்டி ஒரு 5 நிமிஷம் பிடிக்க விடுங்க. நெருப்பை கூட்டிட்டு அப்பம்மாங்கோ திறப்போம். நல்லா அடியில் போயிட்டுது. இப்போ கூட்டெல்லாம் இந்த இதெல்லாம் பிடிச்சிட்டுது. வேறு தண்ணி எவ்வளோ நிற்கிறாங்க. இதை நாங்கள் பொறுமையாக செய்தால் தான் கறிகள் ருசியாக இருக்கும். இனி 2 இதுவும் பெரிய கட்டி பால் 2 நாங்கள் மற்ற கறிகளை காய்ச்சிட்டு வந்த மிச்சப்பால் சின்ன கரண்டியால் கொஞ்சத்தை விட்டுட்டு முதலாம் பால். இது முதலாம் பால், ஆனால் கட்டி சரியான கட்டின்னு சொல்லிக்கலாது. தண்ணி பால் தான். ஒரு 3 கரண்டி இதால் விட்டுட்டு இப்போ இதை நாங்கள் இனி மூடி விடுவோம். ஒருக்கா மூடிட்டு இறக்கி மூடி ஒரு கொதிக்க நல்லா கொதிக்க நிப்பாட்டி விடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு இதை நிப்பாட்டுவோம். இது இப்படியே நாங்கள் நிப்பாட்ட போனோம். இதை நிப்பாட்ட போடுறோம். அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி போட்டு ஒரு அரைக்கரண்டி பெருஞ்சீரகத்தை வறுத்து அரைச்ச தூள், அது ஒரு அரைக்கரண்டி தூவி போட்டு அப்படியே திறக்காதீங்க. அப்படியே மூடி விடுங்க. பெருஞ்சீரகம் மட்டும் நல்லா வறுத்து போட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு வறுத்துட்டு அப்படியே திரிச்சு எடுத்து வையுங்க மிரக்கறிகளுக்கு போடுறதுக்கு. அடுப்பை நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சு பாருங்க. இதை நீங்கள் சின்ன வேணுமென்றாலும் இதை குறுக்க இந்த ஒரு காயை எடுத்து இப்படி குறுக்க வட்டியும் காய்ச்சி இருக்கலாம். இதுக்குலாம் தேசி பிடி விடுவோம். இப்போ இதை நாங்கள் நல்லா பிரட்டி பாருங்க. கீழே பாருங்க தண்ணி இருக்கா, ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை. இதே மாதிரி நீங்களும் காய்ச்சி பாருங்க. இப்படியே வரும். இது பால் கறியாயும் வைக்கலாம். நீங்கள் விரும்பினா பால் கறியாயும் வைக்கலாம், உரைப்பாயும் வைக்கலாம். இந்த காய் எங்களுக்கு முதல் ஜாழ்ப்பாணத்தில் தெரியாது, எனக்கு தெரியாது. நாங்கள் தோப்பூரில் இருந்து நாங்கள் கொஞ்சம் காலம் அப்போ தான் இந்த காயை தெரியும். கோழியவரி என்றும் இந்த காயையும் முதல்ல தெரியும். இந்த அதுக்கு பிறகு வச்சு நாங்கள் நட்டு எடுத்துட்டோம் இந்த காயில். இதே போல் நீங்களும் செய்யுங்க. இப்படியே வரும்.